வணக்கம். ஓய்வு பெற்ற மென்பொருள் ஊழியர் வீட்டில் 60 சவரன் நகை கொள்ளை. வேலைக்கு சேர்ந்த ஒரு மாதத்தில் நகையை கொள்ளையடித்து சென்ற நேபாளியை சேர்ந்த தம்பதியினரை நீலாங்கரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை ஈசிஆர் சாலை கொட்டிவாக்கம் லட்சுமண பெருமாள் தெருவை சேர்ந்த ஓய்வு பெற்ற மென்பொருள் ஊழியர் மகேஷ்குமார், இவரது மனைவி அலமேலு தனியாக வசித்து வருகின்றனர். இவர்களது 2 மகள்களுக்கும் திருமணம் நடைபெற்று அவரது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். மகேஷ்குமார், அலமேலு தம்பதியினர் தனியாக வசித்து வருவதால் தனது மூத்த மகள் ஐஸ்வர்யா மூலம் 2 மாதம் முன்பு காவலாளி பணிக்கு நேபாள் நாட்டை சேர்ந்த ரமேஷ் என்பவரை சேர்த்துள்ளனர். காவலாளி ரமேஷ் மனைவி பினிதா மற்றும் இவர்களது 3 வயது குழந்தையுடன் தங்கி வீட்டு வேலை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மகேஷ்குமார், அலமேலு தம்பதியினர் வேலூரில் உள்ள காவேரி பாக்கம் என்ற ஊரில் குலதெய்வ கோவிலுக்கு 14/5/2025 காலை சென்று இரவு வீடு திரும்பிய பொழுது வீட்டில் காவலாளி மற்றும் பணிப்பெண் இல்லாததால் வீட்டுக்குள் நுழைந்த போது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 60 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மகேஷ்குமார் நீலாங்கரை